மலை மேலே ஏறினா டவர் கிடைக்காது இல்லை. அதான் டவர்லாம் கிடைக்குது எனக்குலாம். இங்கே இல்லை, இன்னும் மேலே போகணும்ல. அந்த வண்டியோட வெளிச்சம் தான் இவ்வளோ தூரம் அடிக்குது. பரவாயில்ல, இந்த லைட்டு போய் இருக்குங்காட்டி இவ்வளோ தூரம் அடிக்குது அந்த லைட்டு. பளிச்சுன்னு தெரியுது. லாஸ்டா எங்கே போயிட்டு வந்தோம்? லாஸ்டா எப்போ போயிட்டு வந்தோம்? லாஸ்டா ஊட்டி தான் போயிட்டு வந்தோம். ஆமாம், ஊட்டி தான் போயிட்டு வந்தோம். ஐயோ, காது அடைச்சிக்கிருச்சு. ஆமாம், லாஸ்டா ஊட்டி தான் போயிட்டு வந்தோம். ஊட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் மலை மேலே ஏறவே இல்லை நம்ம. ஆனால் எல்லா பக்கம் போச்சு, ஆனால் மலை மேலே ஏறல. இல்லை, அங்கே குன்னூர் வரைக்கும் போயிட்டோம். குன்னூர் வரைக்கும் போயிட்டோம். அதுலேருந்து 5 கிலோமீட்டர் தான் ஊட்டிக்கு. அதுக்கு மேலே கிடையாது. நாம தான் போகலையே. போயிட்டு தெரியுமா சார்? ஆனால் அங்கெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, இங்கே இல்லையே மலை மேலே ஏறும்போது. அது அது வேற கோபாலா. இது கொடைக்கானல், அது மலை. இது மலை கிடையாது, மலை மாதிரி, அவ்வளோதான். மலை மாதிரி மலை. கண்டிப்பாக தூக்கம் வராது. இதுலாம் தூக்கம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா கீரை ஒரு டைம் கை மாறிட்டே இருக்கணும். கீர் மாறணும், கிளச்சு மாறணும், பிரேக் மாறணும், அக்லஸ் மாறணும், வளைவு மாறணும்னு வராது. ஃபோக்கஸ் பூரா அந்த ரோட்டு மேலேயே இருக்கணும். ஃபோக்கஸ் கேமராலாம் திருப்பலாம். கேமரா நம்ம கிட்ட நம்ம கண்ணுகளை தான் கேமரா. இந்த கேமரா ஃபோக்கஸ் இருந்தால் தான் வண்டி போகும், இல்லாட்டி சேரணும். போயிடுச்சு, ஆம்புலன்ஸ் போயிடுச்சு முன்னாடி. ஆமாம், ஆம்புலன்ஸ் காணும். அங்கே போயிட்டு இருக்குது, போயிட்டே இருக்குது. நம்மளை விட ஸ்பீடாக போகிறாங்களா ஆம்புலன்ஸு? அவங்களுக்கு சர்வீஸ் தானே இந்த ரோடு. ஆமாம் ஆமாம். பகலில் வந்துருந்தா நல்லா இருந்திருக்குமா? பகலில் பார்த்துட்டு பாருங்க. இவங்க எத்தனை மணிக்கு புறப்பட்டோம்? 7:30 மணிக்கு. 7:30 மணிக்கு புறப்பட்டேவும் மணி எவ்வளோ இப்போ? மணி 10:30 ஆகிப்போச்சு. 10:30? 10:30 11 மணி இருக்குமா? என்ன எதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மணி 11 ஆகிப்போச்சு. காலையில் 4 மணிக்கு புறப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. காலையில் அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அடைச்ச காது எடுக்கவே மாட்டேங்குது. பனி கோபா, லைட்டாக பனி தான் இருக்கும். பனி பெஞ்சா குளிர் அடிக்கணும்ல, குளிரே வர மாட்டேங்குது. அது வேற. இல்லாட்டி பனியாக இருக்காது. நார்மலாக திடீர்னு ஒரு எஃபெக்ட்டுக்காக இந்த மாதிரி மாறினாலும் மாறலாம்.
ஓரளவுக்கு எடுத்துருச்சு. இருக்குதா? ரிலீஃப் ஆயிடுச்சா? ஆ, சரி சரி. இப்படியே தான் போய்கிட்டே இருக்குது. சுற்றி சுற்றி வெளிச்சம் போகுது. தெரியுதா? ஆ, ஆ? ஆ, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஆமாம். பரவாயில்லையே. இந்த வெளிச்சத்தினாலயா? இந்த வெளிச்சம் கொஞ்சம் தான் தெரியுது. அந்த பாறையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமா. ஆனால் கருப்பு வரைக்கும் தான் தெரியுது. ஓஹோ. மீதியெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. 2 பல்பா இருந்தா இன்னும் பவரா தெரியும். 2 பல்பாக இருந்தால் ஃபுல்லாக தெரியும். இதில் வரும்போது பிரேக் பிடிச்சி தான் வருவாங்களா? இறங்கும்போதா? பிரேக் பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஸ்லோ பண்ணுவாங்க? ஸ்லோ பண்ணுறது போது பிரேக் பிடிக்கிறது தான். ஆ, வண்டி கீர் எல்லாத்துலேயுமே இருக்கணும். கீரில் வருது, கீரோட தான் இறங்கும். பிரேக் பிடிச்சி தான் இறங்கணும். அப்போ பிரேக் அம்மா சூடாயிரும் அப்படிங்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் பிரேக் பிடிச்சே இல்லை. ஆ, வளைவு கிட்ட மட்டும். மற்ற நேரம் விட்டுறணும். மற்ற நேரத்தில் விட்டுறணும். கீர் இல்லாமல் நியூட்ரலில் வரக்கூடாது. ம், பிரேக் பிடிச்ச மணிக்கும் போகக்கூடாது. கீரில் இருக்கணும். பிரேக் பிடிக்காமல் அந்த வளைவு கிட்ட கார்னரில் வரும்போது டக்குன்னு வளைக்க முடியாதுல்ல. ம். அதனால அந்த இடத்துல மட்டும் பிரேக் பிடிச்சி ஸ்லோவாக திருப்பிக்கிற மாதிரி. வண்டி வருது. ஆஃப் ஆயிருக்கா என்னது? மேப்பு? ஆமாம், ஓப்பனில் இருக்குது. சரி சரி, பரவாயில்லையே. இங்கே வரைக்கும் இருக்குங்க டவரு. ம், இதுதான் நல்லது. ம். பத்து நிமிஷம் ஓடிடுச்சு. இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்களாட்டு இது. சைடு வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வண்டி வருது. ஆப்போசிட்லையா? ம், லாரிகள் தான் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன்.
தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபுல் லைட்டும் போட்டிருக்காங்க, எல்லா கலர் லைட்டையும். நல்லதுதான். வருது. மஞ்சள் கலர்ல மாற மாட்டேங்குது. மாறாதோ? சடனா. ஓ, ஆம்தி மாட்டினாதான் மாறுதா? வேண்டாம், வெள்ளை கலர் மாத்திக்கங்க, அதான் நல்லா இருக்கு. வெளிச்சம் கம்மியா இருக்கு. இல்லை, எனக்கு இல்லை, பொதுவா வெள்ளை கலர் தான். ரோடுக்கு தெரியுறதுக்காக இந்த ஒயிட்டு தான் கரெக்டு. போகலாம். இங்கே நிற்கிறாங்க. அது பாட்டுக்கு கம்முன்னு இருக்குது. ஆமா, ஊருக்கு வந்துட்டு என்ன பண்றது? கண்ணாடிக்கல ஏற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம். போகலாம். இன்னொன்று நிற்கிது. போகலாம். எங்க? இது மரம், இது கல் இல்லைங்க, அப்படி இருக்குது பார்க்கும்போது. அதுவே பார்க்கும்போது பாறையோட பாறையா நின்று இருக்குது. ரோடு அகலம் இல்லை. ஆமா, டக்கு நம்மளும் ரிவர்ஸ் எல்லாம் போக முடியாது. நிக்கிறாங்களா வர்றாங்களா? நின்றுட்டு இருக்குதுங்க வண்டி. நின்றுட்டு இருக்குதா? இங்க ஏதோ நின்று இருக்குதா? கூட்டமா இருந்துட போகுது. ஆமா, நின்றுட்டு இருக்குது. ஓ, இவங்க போயிடுவாங்களா? அங்கே வேறு நின்றுட்டுருக்குது. பொக்லைன் வண்டி தூக்கிட்டு போகிறது இருக்கட்டும். அங்கே வேணும் பொக்லைன் நின்றுருக்குது. அது இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் பண்ணாது அவங்களே. ஏன் இந்த வண்டி ரோஸ்டோ அது போகலாம்.
ஆமா ம் இது ஓட்டத்தில் நிக்குது. ம் இடையில எங்க இறங்கும் அது வாட்டுக்கு? அப்படியே ரோட்டு ஓரமாக வந்துக்கிட்டே இருக்க வந்துட்டே வேண்டியது, இருக்க வேண்டியதுதான். வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு கேப் கிடச்சுன்னா டப்புன்னு இறங்கிட வேண்டியதுதான். அது ஏன் செவுத்த பார்த்து இந்த பாறையை பார்த்த மாதிரி திட்டுறதுன்னு தெரியல. திரும்பல. திரும்பி இருந்தா திரும்பி இருந்தா அவ்வளோதான். ஜென்ரல் வந்து நின்றுருப்பாங்க. ஏய் நில்லுடா, எங்கடா போற நீ? அப்படின்னு ஒரு காட்டு காட்டிருச்சு. அது செவுத்த பார்த்து நின்று பாறையை பார்த்து நின்னுங்கிறது தப்பிச்சிருச்சு. எடுத்துமே இவரதான் கேட்கணும். நீங்கடா ஓட்டுற நானும் வரணும், என்னை எங்க ட்ராப் பண்ணிடுங்க. இந்த வண்டியில ரிவர்ஸ் வேற டக்குன்னு வராது. அந்த வண்டி காரம் ஈகோ வரந்த பேட்டரியும் பின்னாடி அது கைவசம் ரத்தம் இருக்கு. இதுல வந்து அந்த அளவுக்கு பின்னாடி வந்து இது வர மாட்டேங்குது, ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. அதுக்கு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்கிட்டோம்னா ஓகே ஃபோக்கஸா வந்துடும் பேக்ல. யூட்டன் போட்டு பழகணும். பிரேக் அடிச்சா சல்லுன்னு திரும்புதில்ல, அந்த மாதிரி யூட்டன் போட்டு பழகணும் இந்த வண்டியில். இப்படியே போய்கிட்டு இருந்து இதுக்கு முடியவே இல்லையா? இப்படியே போய்கிட்டு இருக்கே, இதுக்கு முடிவில்லையா? அதான் 80 கிலோமீட்டர் ஆச்சே. இன்னும் போய்கிட்டு இருக்கு, இன்னும் இருக்குது. இப்போ போயிட்டே தான் இருக்கு. 30 கிலோமீட்டருக்குள்ள தான் வந்திருக்கோம். எப்பாடி இன்னும் 60 கிலோமீட்டர் போகணுமா? 60ல் 40 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் கழிச்சு வந்து கடை ஏதாவது இருக்குது. கடை பூட்டிட்டாங்க பாருங்க போல. இது இருக்குது இல்லை, பகலில் இருக்கும். இங்கே வரும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இருக்குதுங்க கடை, இங்கே வருங்க நிற்குதுங்க. ஆமாம் சார், இங்கே வந்து நின்றுச்சு. நமக்கு டீலாம் வேணாம், டீ குடிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இல்லை இவ்வளோ தூரம் ஜில்லுன்னு இல்லை, இப்போதான் ஜில்லுன்னு இருக்கு. இப்போதான் ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இவ்வளோ தூரம் கழிச்சு ஒரு ஊர் இருக்குது. குட்டியாக உட்காந்து கிடக்குதா? பூனாச்சி. அங்கே வருது வண்டி. நம்ம இப்படி போய் அப்படி வரும் போல. இப்போ யூட்டன் போடணும். அந்த போர்டு போட்டதுக்கு ஒன்று கண்ணில் காமிச்சிருச்சு. தட்டக்கடை. ரோடு வண்டிக்கு தான் அதிகம்.
அதில் வர முடியாதுன்னு இல்லை இதில் வந்துடுறாங்களாட்டு இருக்கு. நைட் நேரத்தில் அதில் வரது அதில் விட மாட்டாங்கல்ல. அதில் விட மாட்டாங்கன்னு இதில் வந்துடுறாங்க. நீ இறக்க மாட்டிருக்குது, அதில் ஏறி இப்படி இறங்கியாச்சோ. என்ன இருந்தாலும் ஓகே. அங்கேயே இருக்கு பாருங்க, மேலே ரொம்ப ஸ்பீடாக இறங்கு. அதையெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் இங்கே பாருங்க போகுது. அது போனால் போயிட்டு போகுது. அப்போ நைட்டு வரும்போது இதில் தானே வருவோம்? இதில் தானே வரும் நைட்டு வரும்போதா? அப்புறம் வேற எந்த ரோடு இருக்குது? ஆமாம் கோபாலா, நைட்டு வரும்போது இதில் தான் வரும். இதில் தான் வந்தாகணும், அதில் வர முடியாது. கோபாலா, கணக்கு ஒன்று தான். என்னது? அதில் வேணால் பைபாஸில் விட்டுருவோம். எதில் வேணால் பைபாஸ் விட்டுருவோம்? மெயின் ரோட்டில். எப்படி பார்க்க போனாலும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நம்ம எத்தனை மணிக்கு புறப்பட்டுருக்கோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 7:30 மணிக்கு புறப்பட்டுருக்கோம். 7:30 மணிக்கு புறப்பட்டுருக்கோமா, அங்கே போய் சேர எத்தனை மணி? 5 மணி ஆயிடுது கணக்கு. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னாக்க? 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30. 5:30 மணி ஆச்சுன்னா 10 மணி நேரம் ஆச்சு. மைசூருக்கு மைசூர் அப்புறம் அங்கேருந்து போகணுமா? அங்கேருந்து அங்கிட்ட ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக போகும். 5:30 மணி 5:30 மணி அதுக்கு அதே 8-9 மணி ஆயிடும். இதுவே பைபாஸ்னு வச்சுக்கோங்க, அதே சேம் டைம் தான். இதில் ஸ்லோவாக நிப்பாட்டி உருட்டி போகிறதுக்கு அதில் பாட்டு சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வழி எதுக்கு கேட்டுச்சு? எப்படி இந்த வழி இப்போ எதுக்கு கேட்டுச்சு? இந்த வழி பக்கமாக இருக்குன்னு கேட்டுச்சு. பக்கமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுச்சு. ஆமாம். பைபாஸ்னா இப்படியெல்லாம் இல்லை, அடிச்சு பற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது பெங்களூர். என்ன அதில் டோல் வரும் கண்டிப்பாக. டோல் இருக்குது. இதில் டோல் கிடையாது. டோல் கிடையாது. இங்கே இன்னும் எல்லாம் கொண்டாடி இருப்பாங்களாட்டு இருக்குது. கலர் பேப்பர் கட்டி மைங்கிகள் இருக்க ஏரியாவா தண்ணி வச்சுக்கோங்க, லைட்டாக ஏற்றிக்கங்க, திடீர்னு உள்ளே வந்துடுவாங்க. நைட்டு நேரத்தில் இங்கே போய் வரப்போகுது. போர்டு எழுதியிருக்கு. என்னது? ஃபாஸ்ட்டாக செல்லவும் வளைவுகள், ஃபாஸ்ட்டாக செல்லவும் டேஞ்சரஸ் ஜோன். அப்படியா? அபாயகரமான வளைவுகள். வளைவு எத்த வளைவாக இருந்தாலும் சரி, அபாயம் இல்லாமல் இருந்தால் சரி. ஆமாம், அபாயம் இல்லாமல் இருந்தால் சரி. எப்படிப்பட்ட வளைவாக இருந்தால் நாங்கள் வளைச்சி ஓட்டிட்டு போயிடுவோம். என்னோடது இருக்குது. ஆமாம், என்னோடது வேணுமே.